நண்பர்களே, இன்று கடல் அலைகளிலிருந்து எழுந்து வரும் இந்த செய்தி உலகம் முழுவதும் இருக்கும் இராணுவ நிபுணர்களின் தூக்கத்தையும் அமைதியையும் கலைத்துவிட்டது. மத்திய கிழக்கில் வெடித்திருக்கும் இந்த கடுமையான பாதுகாப்பு நெருக்கடிக்குள் இந்தியாவின் பல பில்லியன் மதிப்புள்ள சொத்துகளும் 10,000க்கும் அதிகமான நம் வீரமான இந்திய மாலுமிகளும் நிரந்தரமாக சிக்கிக் கொண்டு விட்டார்களா என்ற கேள்வி இப்போது எல்லோருடைய மனதிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. வெளியாகும் தகவல்களின்படி ஈரான் மற்றும் அமெரிக்கா மோதிக்கொண்டிருக்கும் இந்த மாபெரும் பதற்றத்தின் மத்தியில் உலகின் மிகவும் ஆபத்தான கடல் வழிகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இந்தியாவுக்கு சொந்தமான 38 பிரம்மாண்டமான கப்பல்கள் 4 பக்கமும் சிக்கி நிற்கின்றன. இன்று காலை டெல்லியின் சவுத் பிளாக் முதல் வாஷிங்டனின் பென்டகன் வரை அதிர்ச்சி அலை ஓடியது. ஒருபுறம் ஹோர்முஸின் அந்த குறுகிய கடல் வழிகளில் இந்தியாவின் எரிசக்தி உயிர்நாடியான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு டேங்கர்கள் அனைத்தையும் ஈரான் தனது ரேடாரில் பிடித்துக் கொண்டது. மறுபுறம் இந்த சூழ்நிலையை ஒரு வாய்ப்பாக கண்டு பாகிஸ்தான் தனது போர்க்கப்பல்களையும் கடலுக்குள் இறக்கியது. உலகமே இப்போது ஒரே கேள்வியை கேட்கிறது: இந்தியா தன் மகன்களை எதிரியின் கருணைக்கு விட்டுவிடுமா? ஆனால் உலகம் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டது போல் இருக்கிறது. இது 2026 ஆம் ஆண்டின் அஜய் இந்தியா. இந்தியாவின் மிகப்பெரிய கடல் காவலனான INS விக்ராந்த் கடலை பிளந்து சென்று அந்த 38 கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கர்ஜித்து எழுந்துவிட்டதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் கதை இங்கேயே முடிவடையவில்லை. உண்மையான திருப்பம் வந்தது எப்போது என்றால், இந்த பகுதியில் ஈரான் ஒரு கப்பலை மூழ்கடித்ததாக தகவல் வந்தபோது அது இந்திய எண்ணெயை ஏந்தி கொண்டு குஜராத்தின் கண்ட்லா துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த கப்பல் என்று கூறப்பட்டது. இந்த சம்பவத்தில் உண்மையில் என்ன நடந்தது? ஏன் உலக ஊடகங்களில் திடீரென ஒரு புதிய விவாதம் எழுந்தது? இந்த கடினமான நேரத்தில் ரஷ்யா உண்மையிலேயே இந்தியாவை விட்டு விலகிவிட்டதா? புதினுக்கும் மோடிக்கும் இடையே பல தசாப்தங்களாக இருந்து வந்த அந்த பழமையான நட்பில் யாராலும் நிரப்ப முடியாத பிளவு உண்மையிலேயே ஏற்பட்டு விட்டதா? இன்றைய இந்த சிறப்பு அறிக்கையில் இந்தியா ரஷ்யா உறவின் அடித்தளத்தையே உலுக்கும் வகையில் பேசப்படும் அந்த ரகசிய டார்பிடோ பற்றிய உண்மையை நாங்கள் உங்களிடம் சொல்கிறோம். உங்கள் மார்புக்குள் ஒரு உண்மையான இந்தியனின் இதயம் துடிக்கிறதானால் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் உடலெங்கும் சிலிர்ப்பை கிளப்பும். இன்று நீங்கள் இந்தியாவின் அந்த ஆற்றலை காணப்போகிறீர்கள். அதை பார்த்தால் வல்லரசு அமெரிக்காவின் அகந்தையே தண்ணீர் கேட்கும் நிலைக்கு வரும். நண்பர்களே, இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, நம் குடிமக்களின் உயிர், நம் நாட்டின் மரியாதை என்ற கேள்வி வந்துவிட்டால் 2026 ஆம் ஆண்டின் இந்தியா வெறும் யோசித்துக் கொண்டிருக்கும் நாடு அல்ல, நேரடியாக செயல்படும் நாடு. ஹோர்முஸ் நீரிணையில் அமைக்கப்பட்ட அந்த சக்கர வியூகத்தை உடைத்தெறிவதற்காக இந்தியாவின் மிகப்பெரிய கடல் பெருமையான INS விக்ராந்த் விசாகப்பட்டினத்திலிருந்து கர்ஜித்தபடி புறப்பட்டு விட்டது. உண்மை என்னவென்றால், இப்போதே உலகின் மிகவும் உணர்வுபூர்வமான கடல் வழிகளில் ஒன்றில் இந்திய கொடி ஏந்திய சுமார் 38 பெரிய வணிக கப்பல்கள் அச்சத்தின் நிழலில் நிற்கின்றன. அந்த கப்பல்களில் இந்தியாவின் நரம்புகளில் ஓடும் கருப்பு தங்கம் என்று சொல்லப்படும் கச்சா எண்ணெயும் LNGயும் நிரம்பியுள்ளன. அவற்றின் மீது 10,000க்கும் அதிகமான இந்திய மாலுமிகள் இருக்கிறார்கள். நீலக்கடலை நோக்கி கண் பதித்தபடி எப்போது தங்கள் பாதுகாவலர் வந்து சேருவார் என்று காத்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையின் தீவிரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெட்பிரிஸ் அறிக்கையின்படி இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையின் சுமார் 55% மேற்கு ஆசியாவில் இருந்து வருகிறது. ஹோர்முஸ் என்ற இந்த சுருக்கமான கடல் வழியே நம் LPG தேவையின் பெரும் பகுதி நாட்டுக்குள் வரும் பிரதான நுழைவாயில். இங்கே ஒரு சிறிய தொடங்கல் ஏற்பட்டாலே இந்திய பொருளாதாரத்தின் வேகம் சுணங்கிவிடும். ஆனால் இந்தியா ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லிவிட்டது: எதுவானாலும் பரவாயில்லை, நமது உயிர் நாடியை நாங்கள் நிறுத்த அனுமதிக்க மாட்டோம். அண்டை நாடான பாகிஸ்தான் மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை தன் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற பெயரில் போர்க்கப்பல்களை கடலுக்குள் அனுப்பி இப்பகுதியின் பாதுகாவலர்கள் நாம்தான் என்ற தோற்றத்தை உலகிற்கு காட்ட முயன்றது. ஆனால் கடலின் அடிவானத்தில் INS விக்ராந்தின் நிழல் தோன்றிய உடனே உலகின் பல ரேடார்கள் அச்சத்தில் அதிர்ந்தன. டைம்ஸ் RB இந்தியா மற்றும் நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட பல ஊடகங்கள் கூறுவதுபடி இந்தியா இதுவரை மேற்கொண்ட மிகப்பெரிய கடற்படை பாதுகாப்பு இயக்கங்களில் ஒன்றை தொடங்கியுள்ளது. கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குநரகத்தின் கேப்டன் P. சீமீனா அளித்த தகவல்களின் அடிப்படையில் இந்திய கடற்படையின் போர் வீரர்கள் இப்போது அந்த 38 கப்பல்களை சுற்றி இரும்பு சுவராய் நின்றிருக்கிறார்கள். இது வெறும் கப்பல்களை காப்பது மட்டும் இல்லை, இந்திய நலன்களை நோக்கி உயர்த்தப்படும் ஒவ்வொரு பார்வையையும் எப்படி தாழ்த்துவது என நமக்கு தெரியும் என்ற செய்தியை உலக வல்லரசுகளுக்கே சொல்கிறது. நமது மாலுமிகள் இனி தனியாக இல்லை, அவர்களின் பின்னால் இந்தியாவின் முழு இராணுவ வலிமையும் நிற்கிறது. ஆனால் நண்பர்களே, இந்த வீரகாவியத்தின் நடுவில் ஒரு கரும்புள்ளி போன்ற செய்தி வந்து நாட்டை முழுவதும் உலுக்கியது. ஹோர்முஸின் அதே அலைகளுக்குள் ஒரு இந்திய தொடர்புடைய கப்பல் தாக்கப்பட்டது. அங்கேயே நட்பு, நம்பிக்கை, துரோகம், அரசியல், பாதுகாப்பு அனைத்தும் ஒன்றாக சிக்கியுள்ள ஒரு கதையின் கதவு திறக்கிறது.
இந்தியா தன் 38 கப்பல்களையும் காப்பாற்றுவதற்காக விக்ராந்த் போன்ற கடல் மாபெரும் சக்தியை களத்தில் நிறுத்தியிருந்த அதே நேரத்தில் கடல் அலைகளின் நடுவே உலகையே அதிர வைத்த ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. அது மார்ச் மாதம் 11ஆம் தேதியின் அந்த இருண்ட இரவு. மேற்கு ஆசியாவின் மிக முக்கியமான கடல் வழியான ஹோர்முஸ் நீரிணையில் தாய்லாந்தைச் சேர்ந்த மயூரி நாரி என்ற சரக்கு கப்பலை ஈரான் குறிவைத்ததாக கூறப்பட்டது. அது ஒரு சாதாரண கப்பல் அல்ல. கப்பல் கண்காணிப்பு தகவல்களின்படி அது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து புறப்பட்டு இந்தியாவின் குஜராத்தில் உள்ள கண்ட்லா துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்தியாவுக்கு அவசியமான பொருட்கள் அதில் ஏற்றப்பட்டிருந்தன. அந்த கப்பல் ஓமன் அருகே கடந்து சென்று கொண்டிருந்த வேளையில் திடீரென ஏவுகணை போன்ற ஒரு தாக்குதல் அதன் என்ஜின் அறையை தாக்கியது. அதன் பின்னர் கப்பலின் பின்பகுதி கடுமையாக சேதமடைந்து தீப்பிடித்தது. அந்த கப்பலில் மொத்தம் 23 ஊழியர்கள் இருந்தனர். தாய்லாந்து போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்தபடி 20 பேரை மீட்டனர். ஆனால் என்ஜின் அறையில் பணியிலிருந்த 3 பேர் காணாமல் போனார்கள். இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளரான ரந்தீர் ஜெய்ஸ்வால் மார்ச் 11ஆம் தேதி இரவு வெளியிட்ட அறிக்கை ஒவ்வொரு இந்தியனின் கண்களையும் நினைத்தது. அந்த பகுதியில் நடந்த தாக்குதல்களில் 2 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் இன்னும் காணாமல் போயிருக்கிறார் என்று அவர் உறுதிப்படுத்தினார். இந்த கடல்சார் தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டித்தது. இந்த மோதலில் இந்தியர்களை உள்ளடக்கிய பல அரிய உயிர்களை நாம் ஏற்கனவே இழந்துவிட்டோம். மேலும் இப்போது ஆபத்தின் அளவு பெருகிக் கொண்டே செல்கிறது என்று அரசு கூறியது. ஆனால் இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் உண்மையில் யார்? அந்த கேள்வி எழும் தருணத்திலிருந்து இந்தியாவின் மிக பழைய மற்றும் மிகவும் நம்பகமான நண்பனாக கருதப்பட்ட ரஷ்யாவுடனான நம் உறவுக்கே சந்தேகம் எழத் தொடங்கியது. சமூக ஊடகங்களிலும் சில வெளிநாட்டு ஊடகங்களிலும் ஈரான் இந்திய நலன்களை திட்டமிட்டு குறிவைத்தது, அதற்குள் ரஷ்யா ஒரு வகையில் உதவி செய்தது என்ற குற்றச்சாட்டுகள் ஓடத் தொடங்கின. விளாடிமிர் புதின் உண்மையில் இந்தியாவை பற்றி மனக்கசப்பு கொண்டிருக்கிறாரா? பல தசாப்தங்களாக பெவிகோல் போல ஒட்டியிருந்த இந்தியா ரஷ்யா நட்பு உடைந்து போகும் நிலையில் உள்ளதா? ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகள் மற்றும் தொழில்நுட்பங்களில் சிலவற்றை ரஷ்யா வழங்கியிருக்கலாம் என்று பரப்பப்பட்டது. இந்தியா அமெரிக்காவுடன் நெருக்கமாகி குவாட் போன்ற அமைப்புகளிலும் பல்வேறு இராணுவ பயிற்சிகளிலும் பங்கேற்பதால் புதின் அதில் அதிருப்தி அடைந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் நண்பர்களே, இங்கேயே நின்று இந்த பிரச்சாரத்தின் ஆழத்தை நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஈரான் தரப்பிலிருந்து இப்ராஹிம் சுல்பிகாரி, இந்த போர் மேலும் பெரிதாகி போனால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $200 வரை சென்றுவிடும் என்று வெளிப்படையாக எச்சரித்திருக்கிறார். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எண்ணெய் சென்றடைய விடமாட்டோம் என்று ஈரான் கூறுகிறது. ஆனால் இதில் இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்பு ஒரு திட்டமிட்ட தாக்குதலா, அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் மோதலின் பக்கவிளைவா, அல்லது யாரோ திட்டமிட்டு இந்தியா ரஷ்யா உறவை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார்களா? வெளிநாட்டு முகமைகள் இந்த பிளவு பற்றிய கதையை அதிகரித்து பேசுவதற்கான காரணம் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கிடையிலான மூலோபாய கூட்டுறவை பலவீனப்படுத்துவதே என்று கூறப்படுகிறது. உண்மை வேறு மாதிரியாக இருக்கிறது. புடின் மற்றும் மோடி இடையிலான நேரடி தொடர்பு இன்னும் செயலில் உள்ளது. இந்தியா ரஷ்யாவுக்கு பெரிய சந்தை என்பதும், ரஷ்யா இல்லாமல் இந்தியாவின் பாதுகாப்பு விநியோக அமைப்பு முழுமையாக இயங்க முடியாது என்பதும் இரு தரப்புக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் கடலில் அதிகரிக்கும் இந்த அழுத்தம் இந்தியா இப்போது தன் நடுநிலை கண்ணோட்டத்தை விட்டு மேலும் கடுமையான முடிவெடுக்க வேண்டிய காலமா என்று டெல்லியை சிந்திக்க வைத்திருக்கிறது. நண்பர்களே, இன்று விஷயம் வெறும் எண்ணெய் கப்பல்களையும் கடல் பாதைகளையும் பற்றியது மட்டும் இல்லை. ஹோர்முஸ் அலைகளின் நடுவே சவால் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் நம் திரங்கா கொடியின் மரியாதையை பற்றியது. அந்த இந்திய மாலுமிகளை நினைத்து பாருங்கள். அவர்கள் வெடிமருந்தின் நிழலில் நின்றபடி இந்திய பொருளாதாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி வெளிநாட்டு ஏவுகணைகள் கண்காணித்தாலும் அவர்களின் மன உறுதி மட்டும் சற்றும் தளரவில்லை. ஏன் தெரியுமா? அவர்களின் பின்னால் 140 கோடி இந்தியர்களின் உறுதியான விருப்பம் நிற்கிறது என்பதனை அவர்கள் அறிவார்கள். விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட INS விக்ராந்த் வெறும் ஒரு கப்பல் அல்ல என்பதை அவர்கள் அறிவார்கள். அது இந்தியாவின் சத்தியம். எங்கள் வாசலை தாண்டியும் எங்கள் நலன்கள் காயப்பட அனுமதிக்க மாட்டோம் என்ற இந்தியாவின் சத்தியம். உங்களுக்கும் நமது கடற்படையின் அந்த எட்கு மனசின் மேல் நம்பிக்கை இருந்தால் இப்போதே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் தேசப்பற்றின் முத்திரையை பதியுங்கள். உங்களின் ஒரு லைக் அந்த வீரமான இதயங்களுக்கு ஒரு டிஜிட்டல் சல்யூட். இந்த சிந்தனை போராட்டத்தில் நீங்களும் எங்களுடன் நிற்கிறீர்கள் என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள். இந்தியாவின் உயர்ந்த குரல் இனி அடக்கப்பட போவதில்லை என்பதை உலகிற்கு காட்டுங்கள். கமெண்டில் முழு உற்சாகத்துடன் ஜெய் ஹிந்த் அல்லது அஜய் பாரத் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை எல்லா குழுக்களிலும் பகிருங்கள். 2026 ஆம் ஆண்டின் இந்தியா இனி சுருண்டு பேசும் இந்தியா இல்லை, நேராக கண் பார்த்து பேசத் தெரிந்த இந்தியா என்பதை உலகம் காணட்டும். ஆனால் நண்பர்களே, இந்த முழு நெருப்பின் பின்னால் இருக்கும் உண்மையான வீரர்களையும் விளையாட்டாளர்களையும் அடையாளம் காண்பதும் அவசியம்.
நாம் ஈரான் எதிராக இஸ்ரேல், ரஷ்யா எதிராக இந்தியா போன்ற தலைப்புகளை பார்க்கும்போது கடலில் இருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் அமர்ந்து இந்த பெரிய விளையாட்டை அமைப்பதற்கான திறன் கொண்ட அந்த வல்லரசை மறந்துவிடக்கூடாது. ஆம், அமெரிக்காவை பற்றித்தான் பேசுகிறோம். பென்டகனின் வழித்தடங்களில் இருந்து வடிகட்டி கிடைக்கும் தகவல்கள் இந்தியா மற்றும் ஈரான் இடையிலான நீண்டகால நெருக்கத்தை உடைக்க அமெரிக்கா விரும்புகிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. சாபஹார் வழியாக இந்தியா, ரஷ்யாவும் மத்திய ஆசியாவும் தொடர்பு கொண்டுவிட்டால் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் குறையக்கூடும் என்பதை அமெரிக்கா அறிவது. அதனால்தான் ஹோர்முஸில் இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்ட தருணத்தில் உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக தடைகள் மற்றும் பொருளாதார தண்டனைகள் பற்றிய அச்சத்தை முன்வைத்தது. அமெரிக்காவின் விளையாட்டு திட்டம் எளிமையானது. எண்ணெய் விலைகளை அசாதாரணமாக நிலையற்றதாக்கி இந்தியா போன்ற வளரும் நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்ற அமெரிக்க நிழலுக்குள் வரவேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவது. நியூயார்க் டைம்ஸ் அறிக்கைகளின்படி இந்த பதற்றத்தை அமெரிக்கா பயன்படுத்தி வளைகுடா நாடுகளை இன்னும் தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா தனது மூலோபாய சுயாட்சியை வெளிப்படுத்தி நாங்கள் யாருடைய பின்னால் நடப்போரும் இல்லை என்று தெளிவாக சொன்னது. இந்தியா தனது 38 கப்பல்களை காப்பாற்ற மற்றவர்களை நாடவில்லை. தன்னுடைய சொந்த வலிமையான INS விக்ராந்தை கடலுக்குள் இறக்கியது. இப்போது அந்த அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுக்கு வருவோம். ரஷ்யா இந்தியாவை விட்டுவிட்டதா? வெளிநாட்டு ஊடகங்கள் கூச்சலிட்டு கொண்டே இருக்கின்றன. இந்திய நலன்களை காயப்படுத்தும் அந்த கொடிய ஏவுகணைகள் ரஷ்யாவிலிருந்துதான் ஈரானுக்கு கிடைத்தது என்று. ஆனால் நண்பர்களே, உண்மை அவ்வளவு நேரடியாக இல்லை. எங்கள் ஆய்வில் வேறொரு படம் வெளிப்பட்டது. ரஷ்யாவே இப்போது ஒரு கடினமான சர்வதேச நிலையை கடந்து செல்கிறது. இந்தியா தன் கையிலிருந்து நழுவிவிட்டால் உலக அரங்கில் ரஷ்யா இன்னும் தனிமைப்படும் என்பதை புதின் நன்றாக அறிவார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணை அமைப்பை வாங்கியிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்தியா தன்னிடம் அதிருப்தி அடைய ரஷ்யா ஏன் விரும்ப வேண்டும்? உண்மையில் ஈரான் காட்டும் இந்த ஆக்ரோஷம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடி அளிப்பதற்காகவே. இதில் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்பு திட்டமிட்டு நடந்த சேதம் அல்ல, பக்கவிளைவு வகை சேதம். சமீபத்தில் மோடி மற்றும் புதினிடையே ஒரு ரகசிய நேரடி தொடர்பு நடந்ததாகவும் இந்திய கப்பல்களை தேடவோ சேதப்படுத்தவோ ரஷ்ய தொழில்நுட்பம் ஒருபோதும் பயன்படுத்தப்பட அனுமதிக்க மாட்டோம் என்று ரஷ்யா உறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இந்தியா ரஷ்யா பிளவு பற்றிய செய்திகளை பரப்புபவர்கள் உண்மையில் இந்தியாவின் மனவலிமையை உடைக்கவே முயற்சி செய்கிறார்கள். நண்பர்களே, ஹோர்முஸ் அலைகளின் மேல் நாம் கண்ட ரணதந்திர அசைவுகள் ஒரு பக்கம். ஆனால் உண்மையான சதுரங்கம் கடல் மேற்பரப்புக்கு நூற்றுக்கணக்கான அடிகள் கீழே நடந்து கொண்டிருந்தது. உலகமே INS விக்ராந்த் மற்றும் பிற நாடுகளின் கடற்படைகள் நேருக்கு நேர் நிற்பதை பார்த்து கொண்டிருந்த போது இந்திய கடற்படை அமைதியாக இருந்தும் மிகவும் பயனுள்ள பாதுகாப்பு வளையத்தை இயக்கிவிட்டது. இராணுவ நிபுணர்கள் கூறுவதுபடி இந்தியா தனது கல்வரி வகை அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை ஹோர்முஸின் முக்கியமான வழித்தடங்களில் நிலைநிறுத்தியுள்ளது. இந்த அமைதியான காவலர்கள் தங்களுடைய தொழில்நுட்ப சிறப்பினால் உலகின் முன்னேற்றமான ரேடார் அமைப்புகளுக்கு கூட எளிதில் சிக்குவதில்லை. அவற்றின் நோக்கம் மிகவும் தெளிவாக இருந்தது. இந்திய எண்ணெய் டேங்கர்கள் செல்லும் பாதையில் எந்த வெளிநாட்டு சக்தியும் தடையாக நிற்க முயன்றால் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் தங்கள் மறைபாதுகாப்பு இருப்பை உணர்த்தி எதிரிகளை பின்வாங்கச் செய்யும். இந்திய கடற்படையின் இந்த கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசம்தான் வெளிநாட்டு ரணதந்திர வல்லுநர்களை தங்கள் கணக்குகளை மறுபரிசீலனை செய்ய செய்தது. இந்தியா வெறும் மேற்பரப்பில் தான் இயங்குகிறது என்று அவர்கள் நினைத்திருந்தால் இப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நீரின் ஆழத்திற்குள்ளும் இந்தியா ஊடுருவ முடியாத பாதுகாப்பு வளையத்தை அமைத்துவிட்டது. அதே நேரத்தில் விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு வந்த இந்திய போர்க்கப்பல்கள் எந்தவொரு வான்வழி அல்லது கடல்வழி அச்சுறுத்தலையும் கண் சிமிட்டும் நேரத்தில் செயலிழக்கச் செய்யும் நவீன பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டிருந்தன. இது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திறன். ஒருபுறம் வானில் கண்காணிக்கும் விமானங்கள், மேற்பரப்பில் வலிமையான விக்ராந்த், நீருக்குள் அமைதியாக இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள். இந்த முக்கோண பாதுகாப்பு வளையம் ஒரு செய்தியை முழங்கியது. 2026 ஆம் ஆண்டின் இந்தியா இனி எந்த கடல்சார் தடையையும் ஏற்காது. இது வெறும் இராணுவ வலிமை காட்சி அல்ல, இந்தியாவின் தன்னிறைவு பாதுகாப்பு வலிமைக்கு நேரடி சான்று. அதை பார்த்து இன்று உலகின் பெரிய நாடுகளே வியப்பில் நிற்கின்றன. இப்போது கேள்வி ஒன்று, இந்தியாவின் எண்ணெய் நெருக்கடியில் இருக்கிறதா? நமது மாலுமிகள் பாதுகாப்பற்றவர்களா? பதில் தெளிவாக இல்லை. INS விக்ராந்தின் கண்காணிப்பு கடல் அலைகள் மீது இருக்கும் வரையில் உலகின் எந்த சக்தியும் இந்தியாவை நோக்கி எளிதில் பார்வை உயர்த்த முடியாது. நம்மை காக்க எந்த ஒரு வல்லரசின் உதவியும் அவசியம் இல்லை என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது. இன்றைய இந்த பதற்றத்தில் உயிரிழந்த 2 இந்தியர்களின் தியாகம் வீணாக போகாது. ஹோர்முஸ் வாயிலில் இந்திய கடற்படை அமைத்துள்ள பாதுகாப்பு வளையம் நமது 38 கப்பல்களை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் அவற்றின் அளவை நினைவூட்டியுள்ளது. 2026
ஆம், ஆண்டின் இந்த அஜய் இந்தியா போரை விரும்பவில்லை. ஆனால் தனது அமைதி, பாதுகாப்பு, இறையாண்மை ஆகியவற்றுக்காக தலை குனியவும் தெரியாது. நமக்காக எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை உறுதிப்படுத்த தங்கள் உயிரையே பணயம் வைக்கும் நம் இந்திய கடற்படை வீரர்களை பற்றி உங்களுக்கும் பெருமை இருந்தால், இந்தியா மற்றும் ரஷ்யா நட்பு உறுதியாகவே நீடிக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால், இப்போதே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் தேசப்பற்றின் சான்றை அளியுங்கள். அந்த லைக் நம் வீரர்களுக்கு செலுத்தப்படும் ஒரு சல்யூட். நாட்டை பற்றி மார்பை தட்டிக்கொண்டு பேசும் ஒரு சேனலின் ஒரு பகுதியாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இந்த சிந்தனை போரில் நீங்களும் எங்களுடன் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மணி சின்னத்தையும் அழுத்துங்கள். இந்தியாவின் முழக்க குரல் ஒருபோதும் அடக்கப்படாமல் இருக்கட்டும். கமெண்ட் பெட்டியில் உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். முழு உற்சாகத்துடன் ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை ஒவ்வொரு இந்தியரின் வாட்ஸ்அப், வாப்ஸ்புக் எல்லா குழுக்களுக்கும் அனுப்புங்கள். இந்தியாவின் கையை பிடிப்பது எளிதாக தோன்றலாம், ஆனால் இந்தியாவை கண் காட்டுவது முடியாத காரியம் என்பதை உலகம் தெரிந்து கொள்ளட்டும். அடுத்த பெரிய செய்தியுடன் மீண்டும் சந்திப்போம்.